ஹலோ மக்களே, இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடச்சிது. மொத்தம் ஒரு 40 கிலோமீட்டர் சைக்கிளில் ரைடு போகலான்னு இருக்கிறேன். புழுதிக்கோட்டை டேம் தான் போகலான்னு இருக்கிறோம். அங்கே போகும்போது பார்த்துட்டே போகலாம். பாய். அப்புறம் இன்னும் சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணவே இல்லை, அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பாருங்கள், முக்கியமாக லைக் பண்ணுங்கள். ஓகேவா? சைக்கிள் ரெடி பண்ணியாச்சு. ஏர் பிடிச்சிட்டேன், ஆயில் பண்ணிட்டேன். மீட்ரு ட்ரிப்பு 0 பண்ணிக்கலாம். ஓகே, இங்கேருந்து 20 கிலோமீட்ரு பார்ப்போம் நம்ம மீட்ரு எவ்வளோ காமிக்குதுன்னு. ஆரம்பிச்சு 1/2 கிலோமீட்டர் தான் ஆச்சு. வாட்டி வறுக்க சைக்கிள் கட்டுது. சரி துண்ணுமா? ஊருக்குள்ள ரோட்டோட ஊர் பெரிய ரோடு தான் நல்லா இருக்குது. ஒரு வழியாக 2 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் 18 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ஏரியாவில் ரோட்டு ஓரமாகவே சந்தன மரம் ஒரு நிறைய மரம் இருக்கும். இதெல்லாம் வெட்டிட்டாங்களா? உடச்சிங்க ஆனும். இதுதான் சாண்டல்வுட்னு சொல்லுவாங்க தமிழில், சந்தன மரம். இந்த வட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே ரோட்டு ஓரத்துலேயே இருக்கும். ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு வந்தோடனே 5 இன்ச்சு 6 இன்ச்சு வந்தோடனே காட்டுக்கு வெட்டி எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த அங்கே ஒரு இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அதெல்லாம் நிறையா இது செடியாகவே தான் இருக்குது. சீக்கிரம்லாம் 2.5 கிலோமீட்டருக்கே காலை நின்று போச்சு. எதிர்காட்சி வேறு இன்னைக்குன்னு பார்த்து போட்டு தாக்குது. கொட்டவாடி ஊருக்குள்ளே வந்துட்டோம். நாமெல்லாம் பஸ்ஸு கேப்லேயே கொண்டு போவோம். ஹாய் சொல்லுங்க, நேராவா சரிண்ணா. இன்னொரு 1/4 கிலோமீட்டர் போயிட்டா முடிஞ்சு. சுத்தமாக பட்டாறு தான். நண்பர்களே, அங்கே தெரிகிறதா ஒரு குதிரை? இறக்கலாரு குதிரை. இந்த ஏரியாவில் ஒரு 4-5 சுத்தம் இந்த மாதிரி. 4 கிலோமீட்டர் தாண்டியாச்சு. அழுத்துறா. இன்னும் வேணும். நான் கூடிய 1 மணி நேரத்தில் போகலான்னு நினச்ச மக்களே. இதனாடாண்ணா 5 கிலோமீட்டர் மேலே போக மாட்டேங்குது சைக்கிள். எதிர்காத்து வேறு அடிக்குது. 1.25 மட்டும்தான் இருக்கும் பொழுது. பார்த்துக்கலாம். ஏன்டா உடனே வச்சு கூடுவேன். வா ஏன்டி புதியா வெளில போய் சொல்லலாம். போனால் மட்டும் நான் விட்டுருவானா?
வந்துருவோம். முன்னாடி வேண்டாண்டா நானே விட மாட்டேன்டா. யாரா வேணும் இன்னும் விட்டு விட்டு பின்னாடியே வரான். ஆட்டோ விட ஓட்டிட்டு இருந்துருப்பானா, நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வரான். வாடா ஒன்றை பார்த்துட்டு வாடா முன்னாடியே போடா. அடங்கப்பா முடியலடாடே. என்ன நீ 8 கிலோமீட்டர் போல் 7 காலத்துலையும் போல் அதை காட்டி இப்படி வாங்குது. மாவட்டி கைட்டு ஒரு 8 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஓகேவா வர்றான் நம்மளுக்குன்னே போய் பாருங்க. ஏய் இன்னும் வாடா போல. அல்ட்ரா பழஞ்சிடுறான். ஒரு வழியாக 9 கிலோமீட்டர் பத்தாச்சு. இன்னும் 11 கிலோமீட்டர். ரொம்ப இன்னும் போகிறதுக்குள்ளே பாடம் கட்டி போய்க்கலாடிது எனக்கு. தான் நேராக போய்கிட்டே இருக்கலாம். வழி வளைவெல்லாம் இல்லை. வேகமாக போ. பக்கத்துலேயே போக மாட்டேங்குது. லைட்டாக இருக்குது. 10 கிலோமீட்டர் தொட்டாச்சு. பார்த்து வரலாம். சொல்ல போனால் நான் எங்கூரில் வரும்போதெல்லாம் கொஞ்சம் மேடாகவே தான் போகுது. ரொம்ப மேடு தான். ஆனால் கொஞ்சம் மெதிக்கட்டு விட்டு அப்படியே வேத சூட ஆரம்பிச்சுக்குது. என்ன வேறு ஏதோ மரத்தில் அடிக்குது. சரி பண்ணி தான் கொண்டு வந்தேன். முடியலையே. 8 கிலோமீட்டர் தான் வந்திருக்கிறேன். அது காட்டியும் பேத்து ஓடிச்சு. நடுவு மேடு தான் இருக்குது. அங்கே போனால் தான் தெரியும். எல்லாம் சமாதி கட்டிட்டு இருக்கு. நான் கூட கோயில் நினச்சி வந்து உக்காந்தேன். கட்டுறது சமாதி. சரி அவங்க நம்மளே ஐயா இவ்வளோ நேரம் தான் நான் முடிஞ்சிருக்கு. காலை அடிச்சு 10 நிமிஷம் பார்த்துக்கு வந்துட்டு போக வேண்டியதான். ஒன்றும் முடியலையா. தண்ணியாச்சும் எடுத்து வந்துருக்கலாம். அதையும் விட்டேன். நல்ல வேலை நாளில் வச்சாங்க. ஒன்றும் வந்துருக்காது. அதான் ஃபஸ்ட்டு 8 கிலோமீட்டர் ஆச்சு. கிளம்பிட்டு இன்னொரு 10 கிலோமீட்டர் இருக்குது. போயிட்டு பார்க்கலாம். வச்சு மிச்ச பாதி ரைடை முடிப்போம். மணி இப்போ 4:11.
10 கிலோமீட்டர் தான் போயிருக்கிறோம். இப்போ தான் கூகுள் மேப்பில் பார்த்தேன், கலர் கலராக பூ இருக்குதுப்பா. பூவரச மரம், இது இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க, பூவரச மரம்னு சொல்லுவாங்க. தண்ணி மேலே தோண்டி பரட்டி எடுக்குது. இந்த பக்கம் மல்லிகை கடையும் தெரிய மாட்டேங்குது. ஒருத்தர் கடையை பார்த்தா தண்ணி வாங்கி குடிக்கணும். 11 கிலோமீட்டர் வந்தாச்சு. நான் அப்படி 20 கிலோமீட்டர் ஓடுறது சருவு சாதாரண நினச்சேன். இது போட்டு வதைக்குதேடா சாமியே. 10 ரூபாய்க்கு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு குடிச்சிக்கிட்டே போகிறோம். அக்கா என்ன பார்த்துக்கிட்டே போகும். விட்டு பார்க்காதக்கா, வெக்கமாக இருக்குது. ஓகே, இப்போ 11 கிலோமீட்ரு 600 மீட்ரு வந்துருக்குறோம். போயிட்டே இருக்கிறோம். இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஒரு 7 கிலோமீட்டர் போனால் டேம் வந்துடும். அங்கே போய் கொஞ்சம் எகிரி மேய்கிட்டு தான் இருக்குது. மேடாகவே தான் இருக்குது. குறிச்சி இங்கே ஊர் மேலே தான் போயிட்டுருக்குறோம். இன்னும் இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போகணும். அப்பா போகிறது எவ்வளோ கஷ்டமாக, ரிட்டர்ன் ஓட்ட எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ தெரியலையே. போகும்போது எனக்கு தெரிஞ்சு பக்கமாக தான் இருக்குது. சரின்னு போயிடலாம். என்ன தான் ஏறி மேய்ச்சாலும் 5 கிலோமீட்டருக்கு மேலே போகாமல் இருக்குதுப்பா. 5, 16 அவ்வளோதான் ஆவரேஜ் ஸ்பீடே கரெக்டாக 15 தான் நிற்கிது. 4:22 தான் ஆகுது. அதுக்காடி ஸ்கூல் விட்டாங்களா? நாங்கள் படிக்கும் மட்டும் என்ன இருக்குடா, 5 மணி ஆனால் தான் ஸ்கூல் விட்டீங்க. எவ்வளோ பெரிய ஆலமரம், அரச மரம். இப்போ குறிச்சி அணம்பேட்டுக்கு இடத்துல இருக்கிறோம். எனக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த டேமோட ஆறு ஒரு 100 மீட்டர் இருக்கும். அந்த இடம் ஓடிட்டு தான் இருக்குது. பள்ளம் தெரியல, ஆனால் தண்ணி போதில் இருந்தாலும் தெரியல. 12.25 கிலோமீட்டர். கண்டார் ஒரு காலை வந்து 6 அடிக்குது. அவ்வளோ அவசர மயிராக போகிறவன் மூடிக்கிட்டு என்ன போகணும்க்கா. ஒரு காஜை பையங்குது. என்ன காதை ஸ்டோட ஆகிட்டானே. வண்டியில் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஹெவி யாரெல்லாம் வைக்காதீங்க. கம்முனியாரோட எடுத்துங்க. போட்டு தள்ளி போகிறேன்டா டே. இன்னைக்கு இப்படி கையில் மாட்டா. 13 கிலோமீட்டர் தொட்டாச்சு. 10 வரைக்கும் போகிறோம். மேடு வேறு இல்லை. அழுத்துறா வரலாம். ஒரு மாதிரியே பார்க்குறேன். இன்னொரு 3.25 கிலோமீட்டர் தான் போயிடலாம். இப்போ கோணஞ்செட்டி ஊருக்கு வந்தாச்சு. வந்துக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் ஒரு 3.25 கிலோமீட்டர் அதுதான் போய்கிட்டே இருக்கேன். இது அங்கேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆறு வெறும் ஆறாக கிடக்குது. தண்ணி இல்லையோ, டேமில் தண்ணி கிடையாது இல்லையே. இதுதான் நிலம்புறது. போய் பார்த்துடலாம். அழுத்துறா. இன்னும் 2.25 கிலோமீட்டர் மொத்தம் இருக்குது. மேடாக இருக்குது. தாங்க முடியாப்பா.
இன்னும் ஒரு 2.5 கிலோமீட்டர் போனால் முடிஞ்சிச்சு. 10 கிலோமீட்டர் வந்துருக்கோம். இப்போ 5 கிலோமீட்டர் ஆக போகுது. ஐயோ மாமா வரேன் இருப்பாங்கடா. பைக்கு டக்குனு வேறு நம்ம முடியலையாப்பா. ஐயம்மா பின்னாடி டிக்கி வேறு எரியுது. ஏப்பா இதெல்லாம் 60 வந்து ட்ரெயின் பண்ணால் செம்ம ஜாலியாக இருக்கும். 14-15 போய் எனக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. ஒரு வழியாக ஒரு பள்ளம் வந்துருச்சு. அழுத்துறா அழுத்துறா அழுத்துறா. போடா போடா 20 போடா. அதுவும் பரலாம். நீ விதைச்சே சவுண்ட் இருக்கிறாடே. இது வாய்ப்பு பிடி முடியலையே. நானும் 1.25 மணி நேரமாக வண்டி ஓட்டினேன். 16 கிலோமீட்டர் தாங்க வந்துருக்கிறேன். வேற ஒருத்தன் டேமில் தண்ணி இருக்காங்க. எனக்கு என்னமோ ஏமாத்துட்டோமோன்னு தோணுது. தண்ணியே என்ன ஓடி தான் கிடக்குது. போய் பார்க்கணும் பக்கத்தில் 1/2 கிலோமீட்டர். டேமில் தண்ணியில் வச்சு செஞ்சோன்னே வேகமே குறைஞ்சி போச்சு. என்னடா ஆகி ஆகி போச்சு. ஐயோ இவ்வளோ அழகாக இருக்கிறது. சூப்பராக இருக்குதுப்பா. அந்த கிடக்குது. நீ எத்தனை தான் இருக்குன்னு தெரியல. அந்த மலையில தான் தண்ணி வரமாட்டேங்குது. சுற்றி மலை பாருங்க பாருங்க பாருங்க. இந்த பக்கமும் மலை, இந்த பக்கமும் மலை. இன்னும் 1 கிலோமீட்டர் தான் போய்கிட்டே இருக்கலாம். பாருங்க டேம் தெரியுது. ஆகா சுத்தமான காற்று. இங்கே வந்து இப்போ தாங்க ஒரு ஏக்கர் நிலம் வாங்கி கூடி வந்துருக்கோம். காற்று இல்லையே ராசா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 1/2 கிலோமீட்டர். எனக்கு தெரிஞ்சு 5-6 மணி ஆயிரம் நினைக்கிறேன். மணி இப்பயே 5:03 இருந்துச்சு. 2 மணி நேரமாக அடுத்ததாக வாங்கிறதுக்கு திருக்கமாக தான் வெட்டி அடிச்சு போகிறாங்க. அப்படின்னாப்பா என்னடா எந்த ரூட்டுக்குள்ளே போக சொல்லி காமிக்குது. ரோட்டையே காணும். இத்தானா இங்கே வண்டி உள்ள விட்றா பார்த்துக்கலாம். யாரும் கேட்குறா. இருந்தாலும் கோவில் இப்படி குழப்புதே. டேமு தாத்தா எங்க இருந்து வர்ற? கிருஷ்ணாபுரம் சத்த போடுவாங்கப்பா. இது
போனால் யாரும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. ம். அவன் வந்தால் தண்ணி போட்டுட்டு எல்லாம் அலுவலம் பண்ணுறது. அதனால பூரா உள்ளே விடவே கூடாது அப்படின்ட்டு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாப்புல. டேமே மூடிட்டாங்க. இந்த போய் தலைமை கட் பண்ணிட்டாங்களா? எல்லாமே கட் பண்ணியாச்சு, எங்கேயும் போக முடியாது. அங்கே மெயின் டேமுக்கு போகிறது, மெயின் டேமுக்கு அங்கே மெயின் டேமுக்கு போகிறது அங்கே பிரி ரோடு ஒன்று போகுது பாரு. அதுவே வந்து நீ மேலே டேம் மேலே போகலாம். அப்படியே இல்லை அப்படியே வந்து செக் போஸ்ட் ஒன்று இருக்குன்னு தானே உள்ள, இந்த உள்ள அதுலேயே அப்படியே வர போகலாம். மேலே போகலாம். நீ அங்கே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அங்கே சைக்கிளே வர்றியா? அப்பா டேமுக்குள்ளே போக முடியாதான் பையப்பிள்ளைங்க. ஏன்டா உங்களுக்கு தாவரத்துக்கு இடமே கிடைக்காதா? சொல்கிறீங்களே. வேறு வழி பார்க்கணும். அங்கே ஒரு காடு தெரியல. இப்போ அந்த காட்டில் சுற்றி போனோம். மறுபடியும் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் காமிக்குது. முடியல. ஏற்கனவே 18 கிலோமீட்டர் வந்துருக்கோம். 19 கிலோமீட்டர் ஆக போகுது. எத்தனை கிலோமீட்டர்? அப்பா முடியலடா. இன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு 8 மணிக்கு தான். கை கெட்டது வாய் கெட்டீங்க. ஒரு 100 மீட்டர் போய் தான் உள்ள போயிருக்கலாம். இன்னும் 2.5 கிலோமீட்டர் போகணுங்கடா. அப் அண்ட் டவுன் 40 கணக்கு போட்டா இது 45 போக மாட்டேங்குது. வேக மாட்டான் போகுது. ஆவரேஜாகவே 23, 24 போகுது. சீக்கிரம் போயிடலாம். இன்னும் 1 கிலோமீட்டர் போய் லெஃப்ட் சைடு பங்கு சொல்லணும். நல்லா கண்ட்ரோல் வந்துருக்குறாங்க. தெரியுது. 20 கிலோமீட்டர் ஆக போகுது. 20 கிலோமீட்டர் ஆச்சு. அப்பா நான் பிளான் பண்ணியிருந்தேன் அப் அண்ட் டவுன் 40 கிலோமீட்டர் வந்து பிளான் பண்ணேன். மேப்லேயே 2 கிலோமீட்டர் கம்மியாக தான் போட்டுருந்துச்சு 18. இது அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு வரத்துக்குள்ளே வந்து கணக்கு பண்ணால் இன்னும் 2 கிலோமீட்டர் கிடக்குது. இந்த காலத்தில் போய் சேர்றதோ தெரியல. எல்லாம் தப்பிச்சு 26, 27, 40 28. ட்ரெயினிங்லேயே வரீங்களா? வர 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 வர
போன பக்கம் வந்துட்டேன். பக்கத்தை மாற்றி காமிக்குது. போட்டுருவாங்க இல்லையா? சைடில் பார்க்காம ரூட்டு போதா ஈஸியாக போச்சு. ஏற்கனவே 2 கிலோமீட்டர் சேர்த்து போயிட்டு இருந்துச்சு. இதில் இன்னும் வேறு 1 கிலோமீட்டர் சேர்த்து விட்டேன். சேர்த்து தான் வர வேறு சைடில் பார்க்க மாட்டேன். அப்படித்தான் வீட்டு சாத்திடுது. ஏய் என்ன சோதிக்காதீங்கடா. ஏன்டா என்ன மாற்றி மாற்றி இப்படி பண்ணிட்டீங்க? வழி ரூட் இங்கே காமிக்குது, ஆனால் இங்கே அடைச்சி வச்சிருக்கிறாங்க. முடியலையே. இவனுக்கு பண்ணுற பார்த்தா நைட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போக மாட்டேங்குது. என்ன முத்துட்டு வாங்கி போடுது. இந்த பக்கம் என்ன போகுது. ஸ்டாப் இருக்கு. என்னது குழப்பம் திடீர்னு மேப் பார்த்துட்டு? சரி எத்தான் போகுது. கூகுள் மேப் உன்னை நம்பி வந்தான் பார்த்தியா? எனக்கு பேர் புகழ் கிடைக்குங்களா? எந்த பக்கம் நீ காமிக்கிற? சரி பிடிச்ச மண்ண நாய உன்னை பிடிச்சிட்டு வரேன் பாரு. அப்பா இந்த பக்கம் வராதான்ப்பா. வா முடியல என்கிட்ட அடிக்கிட்டு. ஷவா ஏத்தி ஆமாம் வந்துட்டோம்ல பக்கமா எனக்கு தெரிகிறதே. ஷவா தேடி பாதையிலே முடியான பகையிலே என்ன விட்டுட்டாங்கப்பா. அது கூகுள் மேப் ஒன்னவா போட்டு தாடேன். இதுதான் அந்த 50 தானே. ஏய் அப்பா ஆமாம் அப்பா ஏறா
அழுத்துறா, ஒரே அழுத்து அழுத்துறா. ஐயாய் வீராப்பா அந்த கூட அழுகுறாப்பா. தான் கடைசியாக இருக்கணும், இதுக்கு மேலே போகக்கூடாது. ஓ வீராப்பா வா உள்ளே கிளம்புவது. உள்ளே அந்த கிளம்பி பாஞ்சட்டுக்குள்ள நைங்க என்னன்னா வந்துட்டோம்ல. வந்தாச்சு வா. 20 கிலோமீட்டர் பிளான் போட்டு கடைசியில் 23 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போச்சு. வா 22.800 862 எத்தே போச்சு. ஓகே டேமை சுற்றி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி லாங்காக தான் இருக்கும். ரிட்டன் போகிற வீடியோ பார்ட் 2 தான் போடுவேன். ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய். அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகேவா?